கிணத்துல தண்ணி இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்து வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா கொடிக்கா பிடுங்க போகிறோம். சரி கொடிக்கா பிடுங்க போவோம், இடம் நல்லா இருக்குன்னு சுற்றி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணங்கரைன்ட்டு எல்லாம் கருவாடு மாதிரி கரிஞ்சு போய் கிடக்குது. அடிக்கிற வெயிலுக்கு என்ன தான் பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்குவாடு வேறு இன்றைக்கி கொடிக்கா பிடிங்க ஆகணும்னு சொல்லிட்டு களை இறங்கிட்டாங்க. போய்கிட்டு இருக்கோம். ஆஹா, முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பூந்தோட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அதுவும் கரிஞ்சு போய் தான் கிடக்குது. வாங்க, ஃபுல்லாக கரிஞ்சு போயிருக்கு. பூந்தோட்டத்துக்குள்ளே நம்ம ஸ்குவாடு போகுது. எப்படியாச்சும் பறிச்சிருவோம் கொடிக்காவன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க தேடுறாங்க. ஆஹா, மல்லிகைப்பூ. அடிக்கிற வெயிலே மல்லிகைப்பூ பூக்குதே. நம்ம போக வேண்டிய இடத்த பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் இவங்க தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க இடத்த. அடிக்கிற வெயிலில் தண்ணி கூட இல்லாமல் கொடிக்கா பிடுங்க போகிறோம். நாங்கள் கொடிக்கா பிடுங்கிறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்போம். ஆஹா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புழுதி காடு வந்துருச்சு. நம்மளை செஞ்சிடும். நம்மளை ஒருத்தன் கிணத்தை பார்த்துட்டான்னு ஓடுறான். இப்போ பாருங்கள், அந்த கிணத்தை உங்களுக்கு காமிக்க. தண்ணி ததும்ப கிடக்கும் மேலே. தண்ணி ததும்ப கிடக்கும் மேலே கிணத்துல. பார்த்தீங்களா எங்கே கிடக்குன்னு? 1 2 1 2 பார்த்தீங்களா, இது வர தண்ணி கிடந்துச்சான். நம்ம தம்பி சொல்கிறான். நான் மணி கார்த்தி எல்லாரும் குளித்தோம். சரி வாங்க போவோம். எது பாம்பு? நீ ஏதாச்சும் பேசுறதுக்காக பேசாதவா? அவன் பேரே அதான், ஏதாவது பேசுறதுக்காகவே பேசுவான் நம்ம ஆள். உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி. வாங்க போவோம். பணமரத்தில் அரைப்படியா பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் கருங்கொட்டையாக ஒரு சைடு கிடந்தாலும் ஒரு சைடு பச்சை பச்சேன்னு இருக்குது. அப்படின்னா என்னது? அந்த சைடு நல்லா தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். எங்களை பார்த்தீங்களா, புழுதி காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். 3 பேர், மூவர் ஸ்குவாட். அது பார்த்தீங்களா, மூவர் ஸ்குவாட். ஆஹா, ஒரு சைடு நல்லா சில்லுன்னு மண் வாசம் வந்தாலும் இன்னொரு சைடு பார்த்துக்கோங்க. இதுதான் மனுஷ வாழ்க்கை. அதாவது சம்பளம் போட்ட ஒரு வாரத்துக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும். அதே ஒரு வாரம் கழித்து நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடும். அவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை. இருங்க, நாங்கள் உங்களுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் போகிறனால நான் கொடிக்கா இருக்கிற இடத்த போயிட்டு நிப்பாட்டிட்டு உங்களை திரும்பி வரோம். ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நான் பசங்க முன்னாடி போகிறாங்க. அப்படி பார்த்தீங்களா, ஆஹா, ஒரு மயில் ஒன்று அங்கிட்டாக ஓடுது. அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா என் கேமரா குவாலிட்டி அவ்வளோதான் இருக்குது. வந்துட்டோம், கொடிக்கா மரத்துக்கு வந்துட்டோம். ஆஹா, கொடிக்கா மரத்தில் பாருங்கள். அதாவது எவ்வளோ அருமையான கொடிக்கா பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. கொடிக்கா பார்த்தீங்களா எவ்வளோ கிடக்குன்ட்டு. இப்போ நம்ம பசங்களாம் சேர்ந்து இந்த கொடிக்காவை பறிச்சுட்டு நம்ம கடைசியாக எவ்வளோ எடுக்க போகிறோன்னு பார்ப்போம். நாங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட வரோம். அப்போ பார்ப்போம்.